சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல மாவு குருமா. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கடல மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கெட்டியாக. அதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு தேவை, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம், கருவேப்பிலை, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டுக்கோசரம் நம்ம சேர்த்திக்கலாம். வேக வச்சு இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், கடுகு, எண்ணெய். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவைக்கிறப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா இதையும் வணக்கோங்க. டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்துறதுனால. இப்போ நம்ம தேவைக்கிறப்ப கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள். இந்த குருமா சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் வணக்கிட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடல மாவு சேர்த்திக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக விடலாம். தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியது தான். நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.